வணக்கம். திரையரங்கம். பாக் மில்கா பாக். சில வருடங்களுக்கு முன்பு திரைக்கு வந்த இந்த திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் செய்திருக்கிறார்கள் திரையரங்குகளில். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா. மில்கா சிங் என்ற ஓட்டப்பந்தய வீரரின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை கதை இது. த ரேஸ் ஆஃப் மை லைஃப் என்ற பெயரில் மில்கா சிங்கும் சோனியா சன்வால்காவும் இணைந்து எழுதிய புத்தகத்தை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. காமன்வெல்த் விளையாட்டில் சாம்பியன் பட்டம் பெற்ற, 2 முறை ஏசியன் கேம்ஸில் சிறந்த வீரர் என்ற சாம்பியன் பட்டத்தை பெற்ற மில்கா சிங்கின் வாழ்க்கை கதை இது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் 1960ஆம் ஆண்டில் ரோம் நகரத்தில் நடைபெறக்கூடிய ஓட்டப்பந்தயம் நமக்கு காட்டப்படுகிறது. அது ஒலிம்பிக்ஸ் போட்டிக்காக நடைபெறக்கூடிய ஓட்டப்பந்தயம். அந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியரான மில்கா சிங் 4வது இடத்தில் வருகிறார். அதைத் தொடர்ந்து அவருடைய நினைவுகள் பின்னோக்கி செல்கின்றன. அவர் சிறுவனாக இருந்த காலகட்டம் நமக்கு காட்டப்படுகிறது. 1947இல் இந்தியா சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 தனித்தனி நாடுகளாக பிரிய நேரக்கூடிய சூழல் உண்டாகி, அப்படிப்பட்ட நிலையில் சிறுவனான மில்கா சிங்கின் குடும்பம் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகிறது. கட்டாயம் மதம் மாற வேண்டும் என்ற நிலை உண்டாகும்போது அதை பலமாக எதிர்க்கிறார் மில்கா சிங்கின் தந்தை. அதைத் தொடர்ந்து அவர் பலமாக தாக்கப்பட அவர் உயிரை துறக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய மகனான சிறுவனாக இருக்கக்கூடிய மில்கா சிங்கை பார்த்து, பாக் மில்கா பாக், ரன் மில்கா ரன், ஓடு மில்கா ஓடு என்று கூறுகிறார். அப்போது ஓட ஆரம்பித்த மில்கா சிங் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தார். வருடங்கள் கடந்து ஓடுகின்றன. சிறுவனாக இருந்த மில்கா சிங் இப்போது வாலிபனாக ஆகிறான். பீரோ என்ற அழகான ஒரு இளம் பெண்ணை அவன் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டாகிறது. அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் அரும்புகிறது. இராணுவத்தில் மில்கா சிங் சேர்கிறான். அங்கு பல இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். எனினும் அருமையாக ஓடக்கூடிய மில்கா சிங்கிற்கு அவர்கள் ஆதரவு தருவதாக இல்லை. எங்கே இவனை வளர்த்து விட்டால் நம்மை இவன் முந்தி விடுவானோ என்று பயப்படக்கூடிய அவர்கள் மில்கா சிங் போட்டியில் பங்கு பெறக்கூடாது என்பதற்காக அவனுக்கு உடலில் எந்த அளவிற்கு சேதத்தை உண்டாக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பாதிப்புகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மிகவும் துணிச்சலாக ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மில்கா சிங் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அனைத்து ரெக்கார்டுகளையும் முறியடித்து சாம்பியன் பட்டத்தை பெறுகிறான். இராணுவத்தில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற சந்தோஷத்துடன் டில்லிக்கு திரும்பி வரக்கூடிய மில்கா சிங்கிற்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அவன் உயிருக்குயிராக காதலித்த பீரோ என்ற அந்த இளம்பெண் இப்போது அங்கு இல்லை. உனக்காக நான் காத்திருப்பேன் என்று அவள் கூறினாளே, அவள் எங்கு போனாள்? அவளும் இல்லை, அவளுடைய குடும்பமும் இப்போது அங்கு இல்லை. அவர்கள் அந்த ஊரையே காலி செய்துவிட்டு வேறு எங்கோ சென்று விட்டார்கள். 1956ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெல்பேர்னில் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பாக அனுப்பப்பட்ட பலரில் மில்கா சிங்கும் இருக்கிறான். அங்கு ஸ்டெல்லா என்ற இளம்பெண்ணை அவன் சந்திக்கிறான். அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் உண்டாகிறது. இன்னும் கூறுவதாக இருந்தால் அவர்கள் இருவருக்கும் இடையே உடல் ரீதியான உறவு கூட உண்டாகிறது.
ஆனால் ஓட்டப்பந்தயம் என்று வருகிறபோது தோல்வியை தழுவுகிறான் மில்கா சிங். தான் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய அவன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டு தன் கன்னத்தில் பலமுறை அறைந்து கொள்கிறான். இந்தியாவிற்கு விமானத்தில் திரும்பி வரும்போது தன்னுடைய பயிற்சியாளராக இருப்பவரிடம் அவன் கேட்கிறான், இதுவரை 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ரெக்கார்டு என்று இருப்பது என்ன என்று. 45.9 செகண்ட்ஸ் என்று அவர் பதில் கூறுகிறார். அதை முறியடிப்பது என்ற தீர்மானத்தை அப்போதே எடுக்கிறான் மில்கா சிங். 1958 ஆண்டு ஏசியன் கேம்ஸ் நடக்கிறது. அப்துல் காலிக் என்ற பாகிஸ்தானிய ஓட்டப்பந்தய வீரர் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறார். இதுவரை நடைபெற்ற பல போட்டிகளில் சாம்பியன் பட்டம் பெற்ற அபார திறமை கொண்ட மனிதர் அவர். முதலில் நடைபெறக்கூடிய 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் என்னதான் கடுமையாக மில்கா சிங் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினாலும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அப்துல் காலிக் தான் வெற்றி பெறுகிறார். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மாபெரும் திறமைசாலியான அந்த விளையாட்டு வீரரை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை பெறுகிறார் நம்முடைய மில்கா சிங். காமன்வெல்த் கேம்ஸ் நடைபெறுகிறது. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மில்கா சிங் அபாரமான வெற்றியை பெறுகிறார். வேர்ல்டு ரெக்கார்டு என்று இதுவரை இருந்த 45.9 செகண்ட்ஸ் என்பதை முறியடித்து உலக சாதனை புரிகிறார். இப்போது போட்டி பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. பாகிஸ்தானுக்கு செல்வது என்ற நிலை வரும்போது அங்கு செல்வதற்கு யோசிக்கிறான் மில்கா சிங். காரணம் என்ன என்பது நமக்குத்தான் தெரியுமே. பாகிஸ்தானுக்கு செல்வதில் விருப்பமில்லாமல் மில்கா சிங் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அப்போது இந்தியாவின் பிரதம அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேரு நேரடியாக மில்கா சிங்கை தன்னை பார்க்க வரும்படி கூறுகிறார். ஜவஹர்லால் நேருவே அன்புடன் கேட்டுக்கொண்ட பிறகு பாகிஸ்தானுக்கு போகாமல் இருந்தால் நன்றாக இருக்குமா என்பதை யோசிக்கக்கூடிய மில்கா சிங் பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வது என்ற முடிவை எடுக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத அபார வெற்றியை பெறுகிறார் நம்முடைய மில்கா சிங். அந்த விளையாட்டு போட்டிக்கு தலைமை தாங்கி நடத்தி வைப்பதற்காக அங்கு வந்திருக்கிறார். அப்போது பாகிஸ்தானுடைய பிரதம அமைச்சராக இருந்த அயூப் கான் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கான மெடலை மில்கா சிங்கிற்கு அளிக்கக்கூடிய அயூப் கான் கூறக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? த ஃப்ளையிங் சிக், பறக்கக்கூடிய சீக்கியர். மில்கா சிங்கிற்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கரகோஷம் எழுப்பி வரவேற்பு அளிக்கிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இந்திய வீரரான மில்கா சிங் சிரிப்புடன் ஓடிக்கொண்டே இருக்க அவருக்கு அருகில் சிறுவனான மில்கா சிங் ஓடிக்கொண்டே இருக்கிறான் சிரித்த முகத்துடன். இப்படிப்பட்ட அருமையான காட்சியுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. மில்கா சிங் கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் ஃபர்ஹான் அக்தார். இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். மில்கா சிங் என்ற விளையாட்டு வீரரை நம்முடைய மனங்களில் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பின் மூலம் ஆழமாக ஃபர்ஹான் அக்தார் பதிய வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மில்கா சிங்கின் காதலி பீரோவாக இந்த படத்தில் நடித்திருப்பவர் சோனம் கபூர். வீரபாண்டியன் என்ற சுபேதார் கதாபாத்திரத்தில் நம்முடைய பிரகாஷ்ராஜ் நடித்திருக்கிறார். ஜாப்டேஜ் சிங் இவர்தான் இளம் வயது மில்கா சிங். அந்த சிறுவனுடைய முகத்தை படம் முழுக்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. தலீப் தாஹில் இவர்தான் ஜவஹர்லால் நேரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். மில்கா சிங்கின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக் மில்கா பாக் என்ற திரைப்படத்தை பார்ப்பது என்பதே ஒரு அருமையான அரிய அனுபவம்.